السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 வேதங்களும் 110 சுஹுஃபுகளும் இறக்கியிருக்கிறான். அது அத்தனையிலுமே அல்லாஹு தாலா இடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்டளை என்று கேட்டால், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும். அவர்களுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டால் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும், அவருடைய கோபத்துக்கு ஆளானால் அல்லாஹுடைய கோபம் கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹு தாலா அந்த 4 வேதங்களிலும் 110 சுஹுஃபுகளிலும் நம்மளுக்கு எச்சரித்திருக்கிறார். எனவே தான் குர்ஆனில் கூட 3 ஆயத்துக்கள் 2 விஷயங்களை ஒன்று சேர்த்து வருகிறது. அந்த 2இல் ஒன்றை விட்டாலும் கூட ஒன்றை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது என்னன்னு கேட்டால், குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வகீமுஸ் ஸலாத்த வஆத்து ஸக்கா, நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று சொல்கிறார். இதில் தொழுகையை நிறைவேற்றி விட்டு ஜக்காத்தை கொடுத்தால் அல்லது ஜக்காத்தை கொடுத்து தொழுகையை நிறைவேற்றலன்னு சொன்னால், அந்த நிறைவேற்றப்படாத ஒன்றுக்காக நிறைவேற்றிய ஒன்றை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். இரண்டாவதாக, அத்தியுல்லாஹ் வாத்தியுர் ரசூல், ஒருவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறார், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படவில்லை. அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அத்தியுல்லாஹ் வாத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த 2ல் ஒன்றை விட்டால் கூட மற்ற ஒன்றை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். மூன்றாவதாக, அஷ்குரலி வலிவாலிதைக்க, எனக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்கிறான், ஆனால் பெற்றோர்களுக்கு வழிபடாமல் அவர்களுக்கு எந்த விதமான கவனிப்பும் கொடுக்காமல் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அவனுடைய அந்த ஷுக்குரை, அவனுடைய அந்த நன்றியை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதாக துர்ரத்துன் நாசிஹீன் என்ற கிதாபிலே சொல்கிறார்கள். அதே போல சுயிலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்டது, ஐயுல் அமாலி அஃதலு, எந்த அமல்களிலே மிகச் சிறந்தது எது என்று கேட்ட நேரத்தில் அவங்க சொல்ல, ஃபகால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து ஃபீ வக்திஹா, தொழுகையை அதன் நேரத்தில் தொழுவது, சும்ம பிறகு அதை பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வது, மூன்றாவதாக சும்ம அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த மேல் சொன்ன அந்த 2ல் ஒன்றை விட்டால் கூட அல்லாஹ் மற்றொன்றை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே அல்லாஹ் நமக்கு எதை எப்படி வாழச் சொல்லியிருக்கிறானோ அந்த கட்டளைப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.